Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பிரியாணி பாட்டில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா சூடாகும் போதே இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீஸ் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இது ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதோட கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம சாட்டே பண்ணிக்கணும். இந்த லெவலுக்கு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணி இதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு எல்லாமே நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ மூடி வச்சு வதக்கினாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இது கூடவே நான் 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ சிக்கன் கூடவே இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கண்டூர் சில்லி பவுடர், அதாவது நல்லா காரமாக இருக்கிற சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் நல்லா குக் ஆகி வரும். ஸோ இதை நம்ம ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகி வரும். ஸோ 15 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா திக்காக இருக்கிற புளிக்காத இருக்கிற தயிராக ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா குக் பண்ண விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 கப் தண்ணி, அதுதான் ரேஷியோ. ஸோ இன்றைக்கி நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா 1/2 kg அளவுக்கு நம்ம ரைஸ் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை விட அதிகமாக ரைஸ் போட்டோம் அப்படின்னா பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் இருக்காது. ஸோ இப்போ நான் 2 கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன். இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி ரோல் பாயில் ஆகி வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை நான் ஏற்கனவே 2 டைம்ஸ் கழுவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஓப்பன் பாட்லேயே தான் குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்டேஜ்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆகும்போது நம்ம சைடில் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கும். இந்த எல்லா தண்ணியும் நல்லா அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தம்மில் வச்சிடணும். ஸோ எல்லா வாட்டரும் மோஸ்ட்டாக அப்சார்ப் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் 85% ஏற்கனவே நல்லா குக் ஆகியிருக்கும். ஸோ தம்மில் மிச்சம் இருக்கிற பர்சன்ட்டும் குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பழைய தவாவை எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃப்ளேமை இருக்கிறதுலையே லோவில் வச்சிடணும். அதுக்கப்புறமா பிரியாணி பாட்டை வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம 20 மினிட்ஸுக்கு தம்மில் வச்சோம் அப்படின்னா
நல்லா சுட சுட ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியும் இருக்குது. அதோட லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.